எல்லாருக்கும் வணக்கம். புத்தாண்டு நாளே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது என்ன? ஒரு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு தான் நம்ம எல்லாரும் நினைப்போம் இல்லையா? சரி, அந்த உண்மையான ஆசீர்வாதம்னா என்ன? இன்னைக்கு மரியாவோட பெருவிழாவுல வர்ற வாசகங்களை வச்சு அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. யோசிச்சு பாருங்களேன், இந்த புது வருஷத்தோட முதல் நாள்ல நம்ம நிஜமாவே என்ன மாதிரியான ஒரு ஆசீர்வாதத்தை தேடுறோம்? நிறைய பணமா? பெரிய புகழா? இல்ல இதையெல்லாம் தாண்டி வேற ஏதாச்சும் ஒண்ணு இருக்கா? இந்த கேள்விதான் நம்மளோட இன்னைய பயணத்தோட ஆரம்பம். நம்ப முடியுதா? நாம தேடுற அந்த ஆசீர்வாதத்துக்கான பதில் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்ட சில வார்த்தைகள்ல ஒழிஞ்சிருக்கு. இந்த நாளுக்கான திருவழிபாட்டு வாசகங்கள் வெறும் வாழ்த்துக்கள் கிடையாது, அது ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஆசீர்வாதத்தோட கதையை நமக்கு சொல்லுது. இந்த கதை ஏதோ புதுசா ஆரம்பிக்கிற ஜெபம் இல்ல, ரொம்ப ரொம்ப பழமையானது. பாலைவனத்துல பல 100 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட ஒரு ஜெபம். அதோட வார்த்தைகள் பழசா இருக்கலாம், ஆனா அதோட சக்தி இன்னிக்கும் அப்படியே இருக்கு. வாங்க அந்த பழங்கால பயணத்தை நாமளும் சேர்ந்து தொடங்குவோம். சரி, நம்ம முதல்ல பார்க்க போறது எண்ணிக்கை நூல்ல இருந்து வர்ற ஒரு பகுதி. இதுதான் ஆசீர்வாதத்தோட அஸ்திவாரம்னே சொல்லலாம். இது வெறும் வார்த்தை இங்க கோர்வையா இல்ல, கடவுளோட அன்பை அப்படியே வெளிப்படுத்துற ஒரு தெய்வீக ஃபார்முலா மாதிரி. இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கேளுங்களேன், எவ்ளோ அழகா இருக்கு. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. இது ஏதோ ஒரு சாதாரண விஷ் இல்ல, இது ஒரு தெய்வீக வாக்குறுதி. நம்மள அரவணைக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இந்த ஆசீர்வாதத்தை நாம 3 பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். ரொம்ப அழகா இருக்கும். முதல்ல, உனக்கு ஆசீர் வழங்கி உன்னை காப்பாராக அப்படிங்கிறது வெறும் பாதுகாப்பு மட்டும் இல்ல, நம்மளோட எல்லா தேவைகளையும் அவரே பார்த்து பாருங்கிறது தான் அர்த்தம். ரெண்டாவதா, தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்வதுன்னா அவரோட கருணையும் குருபையும் நமக்கு முழுசா கிடைக்கும் அர்த்தம். கடைசியா, ரொம்ப முக்கியமா, அவர் கொடுக்கிற அமைதி. இது சண்டை இல்லாத அமைதி மட்டும் இல்ல, ஹீப்ருவுல ஷாலோம்னு சொல்லுவாங்க. அதாவது மன நிறைவு, முழுமையான ஒரு நல்வாழ்வு. அப்படி ஒரு ஆழமான வார்த்தை அது. ஓகே, இந்த பழங்கால ஆசீர்வாதம் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. ஆனா கதை இங்க முடியல. புதிய ஏற்பாட்டுல இந்த ஆசீர்வாதத்தோட அர்த்தம் இன்னும் ஒரு லெவல் மேல போகுது. நம்மளோட அடையாளத்தையே மாத்துது. நாம வெறும் ஆசீர்வாதத்தை வாங்குறவங்க மட்டும் இல்லாம நம்ம யாருங்கிறதையே மாத்துற ஒரு நிகழ்வு நடக்குது. அது எப்படின்னு பார்க்கலாமா? திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதின கடிதத்துல நம்ம நிலைமையில நடந்த ஒரு புரட்சியை பத்தி பேசுறாரு. இதுக்கு முன்னாடி கடவுளுக்கும் நமக்குமான உறவு ஒரு முதலாளி வேலைக்காரன் உறவு மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ அது ஒரு அப்பா பிள்ளை உறவா மாறுதுன்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, சட்டத்திட்டங்களை வச்சு இயங்கின ஒரு உறவு இப்போ அன்பை மட்டுமே அடிப்படையா வச்சு ஒரு குடும்ப உறவா மாறுது. இந்த மாற்றத்தை பாருங்களேன், எவ்ளோ ஆச்சரியமா இருக்கு. முன்பு நாம சட்டத்துக்கு கீழே அடிமைகள் மாதிரி இருந்தோம். ஆனா பின்பு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கிற பிள்ளைகளா மாறிட்டோம். முன்னாடி பயத்துல தூரமா நின்னுகிட்டு இருந்த நாம இப்போ ரொம்ப உரிமையோட அப்பா தந்தையேன்னு கூப்பிடுற அளவுக்கு நெருக்கமாயிட்டோம். இது சாதாரண மாற்றம் இல்ல, ஒரு மிகப்பெரிய மாற்றம். சரி, அடிமையா இருந்ததுல இருந்து பிள்ளையா மாறுற இந்த பெரிய இறையியல் உண்மை எப்படி பூமிக்கு வந்துச்சு? ஏதாச்சும் பெரிய அரண்மனை இல்லையா? இல்ல, பெத்லகேம்ல ஒரு மாட்டுத் தொழுவத்துல நடந்த ரொம்ப எளிமையான, ஆனா இந்த உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு காட்சியில தான் அது உயிர் பெற்றுச்சு. நற்செய்தி நம்மள அப்படியே அந்த ராத்திரிக்கு கூட்டிட்டு போகுது. முதல்ல இடையர்கள் ஒரே ஓட்டமா வராங்க, வானதூதர் சொன்ன செய்திய வந்து சொல்றாங்க. அந்த பரபரப்பான சூழல்ல மரியா மட்டும் ரொம்ப அமைதியா நடக்கிற எல்லாத்தையும் தன்னோட மனசுக்குள்ள சேமிச்சு வச்சு யோசிக்கிறாங்க. கடைசியா அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுறதோட அந்த நிகழ்வு நிறைவடையுது. எல்லாரும் பரபரப்பா பேசிட்டு இருக்கும்போது மரியாவோட ரியாக்ஷன் மட்டும் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அவங்க ரொம்ப அமைதியா இருந்தாங்க. லூக்கா சொல்ற மாதிரி இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இந்த அமைதியான சிந்தனை தான் அந்த ஆசீர்வாதத்தோட முழு அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கான சாவி. இப்பதான் நாம கிளைமேக்ஸுக்கு வர்றோம். இது வரைக்கும் நாம தனித்தனியா பார்த்த எல்லாமே இப்போ ஒன்னா இணைய போகுது. அந்த பழங்கால ஆசீர்வாதம், அடிமை நிலையிலிருந்து பிள்ளையா மாறின அந்த மாற்றம், பெத்லஹேம்ல நடந்த அந்த அமைதியான காட்சி, இது எல்லாமே ஒரே ஒரு பெயர்ல வந்து இணையுது. 8வது நாள் அந்த குழந்தைக்கு இயேசுன்னு பேர் சூட்டுறாங்க. இது வெறும் ஒரு பேர் இல்ல, இதுதான் அந்த ஆசீர்வாதமே ஒரு ஆளா உருவெடுத்த தருணம். இயேசுனா என்ன அர்த்தம் தெரியுமா? கடவுள் காப்பாற்றுகிறார். நாம முதல்ல பார்த்தோமே, அந்த பாதுகாப்பு, கிருபை, அமைதி, இந்த 3 வாக்குறுதியும் இந்த ஒரே பேர்ல அடங்கியிருக்கு. அப்போ இந்த புது வருஷத்தை நாம ஆரம்பிக்கிற இந்த நேரத்துல இந்த கேள்வியோட ஆரம்பிக்கலாம். மரியாவை போலவே போன வருஷத்துல நடந்த எந்த நிகழ்வுகளை நாம வெறும் நினைவுகளா கடந்து போகாம நம்ம மனசுக்குள்ள வச்சு ஆழமா யோசிக்க போறோம். அப்படி நம்ம யோசிக்கும்போது அந்த நிகழ்வுகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற உண்மையான ஆசீர்வாதத்தை நம்ம கண்டிப்பா கண்டுபிடிப்போம். அப்போதான் இந்த புத்தாண்டு உண்மையிலேயே அர்த்தமுள்ளதா இருக்கும்.